வணக்கம் நண்பர்களே. மக்களுக்கு ஒரு நியூஸ். இப்பொழுது தான் திரு விஜய் அவர்கள் 717 சாராய கடைகளை மூடிவிட்டார்கள், டாஸ்மார்களை மூடிவிட்டார்னு பயங்கரமாக பரபரப்பாக பேசின்னு போஸ்டர்லாம் போட்டுருக்கிற விச்சுவல் வாரியர்ஸ், உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? எப்போவுமே விஜய் செய்கிறது மட்டும்தான் உலகத்திலே பெஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. இல்லை, இதற்கு முன்னாடி இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களும், அவர்களுக்கு மறைவு பின் வந்த திரு எடப்பாடி ஐயா அவர்களும், அதற்கு பின் வந்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் சேர்ந்து அதாவது பூட்டிய டாஸ்மார்க்குடைய கடைகள் ஏகதேசம் 2000க்கு குறைவாக, அதாவது 1900க்கு அடுத்து வந்துருச்சு. ஏகதேசம் 2000 கடைகள் மூடப்பட்டது. என்னவோ விஜய் மட்டும்தான் உலக அதிசயம் செய்தார் மாதிரியும், வேறு யாரும் சாராய கடைகள்லாம் மூடவே இல்லாத மாதிரியும் நீங்கள் அப்படியே போஸ்டர் போட்டு அப்படியே ஆஹா ஓஹோ ஒரே நாளில் அதிரடி பயங்கரமான காரியங்களை செய்து விட்டார், ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பணம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஆட்சிகளும், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலையும், மரியாதைக்குரிய எடப்பாடி ஆட்சியிலையும், பிறகு வந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியிலும் எல்லோரும் மது விலக்கை அமுல்படுத்துகிறோம் என்று முதல் கையெழுத்தாக அவர்கள் போட்டு டாஸ்மார்க்கை மூடிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை படியுங்கள். வரலாறு படிக்காமல் ஏதோ உலகத்திலேயே புதுமையான ஆட்சி இவர் மட்டும்தான் கொடுக்குறாருன்னு விச்சுவல் வாரியர்ஸும், வாட்ஸ்அப் காமனும், அதுக்கப்புறம் மொபைல் நெட்வொர்க் மாஃபியா நடக்குது, அந்த மாஃபியாவும் பல விதமான போலி சேனல்களை உருவாக்கி போஸ்ட் போட்டு மக்களை, இதுவும் ஒரு வகையான போதை தான், அந்த போதைக்குள்ளே தள்ளின்னு இருக்கிறாங்க. மக்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். ஏதோ இப்போ வந்த ஜோசப் விஜய் மட்டும் ஏதோ 717 கடைகளை மூடிவிட்டார், உலக சாதனை படுத்தி விட்டார்னு தயவு செஞ்சு பொய்யான பிரச்சாரம் செய்யாதீர்கள். இதற்கு முன்னர் இருந்த 3 பேரும் முதல்வர்களும் இதுபோல உள்ள டாஸ்மார்க் கடைகளை மூடியிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். எப்போவுமே புரிஞ்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிக்க தெரியாத சும்மா நசன்னு சும்மா போட்டு விஜய் சாதனை விஜய் சாதனையை படுத்தி விட்டார், விஜய் போல் யாரும் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இந்த மாஃபியா பண்ணுற கேலி கூத்து இருக்குது பாருங்கள். மக்களை இன்னும் முட்டாளாக்குறாங்க. தயவுசெய்து மக்களே ஏமாறாதீர்கள்.